இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி க்ளோஸ் நெக்கில் பேக்கில் மட்டும், அதாவது பேக்கில் ரொம்ப போஷாக்காக இருப்பாங்க சில பேர். சில பேருக்கு முதுகில் கழுத்துக்கு கீழே கொஞ்சம் சதைப்பகுதி அதிகமாக இருக்கும். அது கொழுப்பு கட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்பவே சதையாக இருக்கிறவங்களுக்கு நம்ம நார்மலாக போடுற க்ளோஸ் நெக் கட்டிங் போட்டோம்னா அவங்களுக்கு கழுத்து இருக்கும். அவங்களுக்கு எப்படி பேக்கை மட்டும் நம்ம மாற்றி வெட்டணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த மாதிரி இது பேக் போர்ஷன் எடுத்திருக்கேன். பேக் போர்ஷனில் இடுப்புக்கு கரை கேட்டிருந்தாங்க, கரை வச்சுருக்கேன். இப்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் இப்போ இந்த போர்ஷன் ஃப்ரண்ட்டுன்னும் பொழுது நம்ம 7 அல்லது 7.25 அவங்களுடைய தோற்றத்தை பொறுத்து நம்ம அளவு வச்சுக்கலாம். 7 சரிங்களா, நார்மலான அளவு 7 தான். ஓகேவா? அதாவது நான் கழுத்தில் இருந்து ஷோல்டர் வரைக்கும் 7 எடுத்திருக்கேன். குழப்பம் அடைய வேண்டாம். ஏன்னா ஷோல்டர் நம்ம ஒரே அளவு தான் வைக்கணும். ஏன்னா ஷோல்டர் ஒரே அளவு இருந்தால் தான் நம்ம அதை ஜாயின் பண்ணும்பொழுது டிஃப்ரென்ஸ் வராது. நம்ம மாற்றம் செய்ய போகிற இடம் கழுத்து மட்டுமே. அது நிறைய பேருக்கு தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஷோல்டரை ஏன் கம்மி பண்ணுறீங்க, எப்படி ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நான் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, நாம் ஷோல்டர் ஒரே அளவு தான் எடுக்க போகிறோம். கழுத்தில் மாற்றங்கள் தரும், அவ்வளவே தான். சரியா? இப்போ இது 2.25 எடுத்திருக்கேன். அதாவது இது ஃப்ரண்ட் பீஸ், இது பேக் பீஸ். சரியா? இந்த ஃப்ரண்ட்டில் ஷோல்டர் கழுத்தில் இருந்து 7 இன்ச்சு, கழுத்து மட்டுமே 2.25. இந்த ஷோல்டரில் நாம் கிட்டத்தட்ட 4.5க்கு ஒரு கோடு அதிகமாக எடுத்திருக்கோம். அதாவது 4.5 இருந்தால் போதும், ஒரு கோடு அதிகமாக இருக்குது. அது சாக்கில் வந்த மிஸ்டேக்கு. அதாவது இப்போ நம்ம எடுத்துருக்கிறது ஷோல்டர் 4.5, கழுத்து 2.25 தான் எடுத்திருக்கோம். 4.5, இது 4.25 நினைக்கிறேன். கரெக்ட், இது 4.25, இது 2.25. ஓகேவா? இப்படி தான் நம்ம இந்த கழுத்தோட ஆழம் எப்பவுமே ஃப்ரண்ட்டில் அதிகபட்சம் 6.5, க்ளோஸ் நெக்கில் 6.5 இருந்தாலே அது ரொம்பவே அதிகமாக இருக்கும். க்ளோஸ் நெக்குக்கு மட்டும்தாங்க. நம்ம நார்மலான ரவுண்டு நெக்கெலாம் போட்டோம்னா அந்த அளவுக்கெல்லாம் இருக்காது. ஓகேவா? இது ஃப்ரண்ட்டு. இப்போ பேக்கில் நம்ம அதே 7 வைக்க போகிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு நெக் 2.25 வச்சோம்னா கழுத்தை இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு மட்டும் நம்ம ஒரு 7.25 எடுக்கிறோம். ஓகேவா? கரெக்டாக 7.25 எடுக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஷோல்டரில் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அதுக்காக நான் எடுத்த 7.25 நெக்கில் இருந்து ஷோல்டருக்கு வச்சுட்டேன். இப்போ இந்த ஷோல்டரோட அளவு 4.25. அந்த 4.25 தான் இங்கேயும் நான் ஷோல்டருக்கு வைக்கிறேன். ஓகேவா? இப்போ புரியும்னு நினைக்கிறேன். சரியா? 4.25. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த கட்டிங்கும் ஒன்றா சேரும் பொழுது சரியாக இருக்கும். 4.25ன்றது மிகச்சரியாக பொருத்தமாக இந்த 2 ஷோல்டரையும் நம்ம ஜாயின் பண்ணலாம். நம்ம காட்ட வேண்டிய டிஃப்ரெண்ட்டு கழுத்தில் மட்டுமே. கழுத்தில் நம்ம 3 வச்சுருக்கோம். ஏன்னா அவங்க அந்த கழுத்து நெரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக. அதுக்கு பிறகு ஆழம் ஒரு 2.5 வைக்கிறோம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கட்டிங். அதாவது பேக் போர்ஷன் ரொம்ப செழுமையாக அல்லது அந்த பின்கழுத்து கீழே ஒரு சதைப்பகுதி உருண்டையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டுமே இந்த மாதிரி கட்டிங். அப்புறம் இதில் உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரக்கூடும். இது பாருங்கள், அதாவது சந்தேகம் வரணுங்க. வராமல் கண்மூடிட்டு நம்ம செய்யும் பொழுது அது தவறாக அமைஞ்சிரும்.
அதனால் நம்ம எந்த சந்தேகம் இருந்தாலும் அதை கேட்டு சரிப்படுத்திக்கிறது தான் நல்ல விஷயம். சரியா? இது பின்கழுத்து, பின்னாடி ஆம் ஹோலில் நாம் எப்பவும் எடுக்கிற 1.5. ஓகேவா? இந்த 1.5 நாம் இதில் ஆம் ஹோலில் வைக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட்டில் அதே மாதிரியே 6 வைக்கிறோம். ஃப்ரண்ட்டில் எப்பவுமே நாம் 1 இன்ச்சு தான் வைக்கிறோம். ஏன்னா நம்ம ஸ்லீவில் கொஞ்சம் அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, அந்த கட் பண்ணுறதும் இந்த கட் பண்ணுறதும் சேரும்பொழுது தான் நம்ம கையை முன்னோக்கி மடக்கும்பொழுது அந்த இடத்துல சதைப்பகுதி இருக்காது. அந்த இடத்துலேருந்து நம்ம துணிகளை கழிச்சோம்னா தான் கரெக்டாக உங்களுக்கு அந்த இடத்துல சுருக்கமும் வராமல் இருக்கும். இப்போ இது 1 இன்ச்சு வச்சு இந்த வளையம் போட்டுக்கிட்டேன். சரியா? இப்போ உங்களுக்கு இதில் என்ன சந்தேகம் வரும்னா, இந்த ஆம் ஹோலோட அளவும் அந்த அளவும் ஒன்றான்னு கேட்பீங்க. கரெக்டு. இப்போ இது 10.75 வரைக்கும் இதை நான் இப்படி ஒரு தோராயமாக எடுத்திருக்கேன். இல்லை, 10.25 வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பக்கம் இது இப்போ பார்க்குறது பேக்கு. இது 9.5. சரிங்களா? 9.5க்கும் 10.25க்கும் என்ன வித்தியாசம்? இப்போ இந்த பேக்கில் 9.5 இருக்குது, ஃப்ரண்ட்டில் 10.25 இருக்குது. இது எப்படி பொருத்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம இந்த இடத்துல ஒரு டாட் பிடிக்க போகிறோம் ஃப்ரண்ட்டில். ஓகேவா? இந்த டாட்டு பிடித்த உடனே உங்களுக்கு இந்த அளவும் சரியாக வரும். மிஞ்சி போனால் கொஞ்சம் ஒரு கோடு அளவோ அல்லது ஒரு 1/4 இன்ச்சோ இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் எக்ஸ்ட்ராவாக வரக்கூடும். அதை வந்தால் நம்ம தைரியமாக கழிச்சிட்டு ஏற்றலாம். ரெண்டும் ஈவனாக ஆகிடும். சரிங்களா? ஓகேவா? இப்போ சின்னதாக ஒரு கிச்சன் டிப் சொல்கிறேன் பாருங்கள். இந்த டிப்ஸ் பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் புதுசாக சமைக்கிறவங்களுக்கு அல்லது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக சொல்கிறேங்க. இப்போ நம்ம கீரை குழம்பு செய்வோம் இல்லைங்களா, கீரை பருப்பு சேர்த்து செய்வோம். எப்படியோ, ஆனால் கீரையை நம்ம முதல்ல வேக வைக்கிறோம் பாருங்கள். வேக வச்சு அதை கடைஞ்சி நம்ம தாளித்து சாப்பிடுவோம். அது அப்படி செய்யும்பொழுது அதுக்கு பிறகு கீரையை கொதிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு வேளைக்கு நம்ம என்ன சாப்பிட்றதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கீரையை பயன்படுத்துங்க. பிறகு கீரை பசுமையாகவே இருக்கணும், பச்சை பசேல்னு அந்த குழம்பு இருக்கணும் அப்படின்னும் பொழுது சில பேர் சர்க்கரை சேர்த்து ஒரு சிட்டிகை சர்க்கரையை சேர்த்து வேக வைப்பாங்க. அதை விட இன்னொரு பெஸ்ட்டான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் 6 காஞ்ச மிளகாய், சில பேருக்கு பச்சை மிளகாய் ஒத்துக்காமல் காஞ்ச மிளகாவையும் போட்டு செய்வாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் புளியை மட்டும் கூட வேக போடாதீங்க. புளியை போடும்பொழுது அந்த நிறம் பசுமையை அடிச்சிரும். அதனால் புளியை நம்ம கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வெந்து நம்ம கடைஞ்சி அதை தாளித்து கொட்டும் பொழுது அந்த கொதிப்பு இருக்குது பாருங்கள், அந்த கொதிப்புலேயே அந்த சூட்லேயே நீங்கள் புளியை ஊற்றுங்க. புளி கொதிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. புளி அப்படியே கூட சாப்பிட்லாம். ஒன்றும் அதில் ஒரு பச்சைத்தன்மை கிடையாது. பழமான புளி தானே அது. காயாக இருக்கும் பட்சத்தில் தான் அது துவர்ப்பெல்லாம் இருக்கும். அதனால் நான் எப்போவுமே இப்படி தான் செய்கிறேன். கீரையும் அப்படியே ரொம்ப பசுமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.